வெல்கம் டு சுதியின் ரசி ருசி சமையல். இன்றைக்கி சமையலில் நம்ம பார்க்க போகிறது சுரைக்காய் அடை. இந்த அடை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறதையும் பார்க்கலாம். இதுக்கு நான் புழுங்கரிசி 2 டம்ளர் எடுத்திருக்கேன். இந்த டம்ளரில் 2 டம்ளர் புழுங்கரிசி எடுத்திருக்கேன். அதே அளவில் அரிசி 2 டம்ளர்னால் பருப்பு 1 டம்ளர் எடுத்துக்கணும். துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு 3 சேர்ந்து 1 டம்ளர் எடுத்திருக்கேன் நான். சொரக்காய் சின்னதாக ஒரு சைஸ் இருந்தாவே போதும். ஏன்னா அரிசி கம்மியாக தானே இருக்குது, அதனால சின்ன சொரக்காய். சீரகம் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, காரத்துக்கு ஏற்ப மிளகு வேறு போட்டிருக்கோம். காரத்துக்கு ஏற்ப மிளகாய் நான் ஒரு 7 மிளகாய் எடுத்திருக்கேன். தேங்காய் ஒரு 1/4 மூடி தேங்காய், தேவையான அளவு உப்பு. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, அரிசியும் பருப்பையும் தனித்தனியாக ஊற வச்சுருங்க. அரிசியும் பருப்பும் ஒரு 2-3 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் சொரக்காயை தோலெல்லாம் சீவிட்டு இந்த நடுவில் இருக்கிறதையும் எடுத்துகிட்டு சின்ன பொடியாக கட் பண்ணி ஃபஸ்ட்டு அரிசியும் சொரக்காயும் முதல்ல அரைச்சிக்குங்க. ஒரு பாதி அரைப்பட்டதுக்கப்புறம் பருப்பை கூட சேர்த்து அரைங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். நம்ம அரிசி, பருப்பு, சொரக்காய் எல்லாம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கிட்டோம். அதுலேயே தேவையான அளவு உப்பும் போட்டு அரைச்ச மாவு தான் இது. இப்போ இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் பொடியாக நறுக்கி மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அடைன்னா எல்லோரும் இப்படியே கருவேப்பிலை, கொத்தமல்லி அரைஞ்சி போட்டுட்டு அப்படியே அடை செய்வாங்க. ஆனால் வெங்காயத்தை கொஞ்சம் பச்சையாக அப்படியே போடாமல் லைட்டாக இது மாதிரி தாளித்து வதக்கிட்டு போட்டிங்கன்னா அடையோட டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது இதே மாதிரி நல்லா வதக்கி போட்டு செய்யுங்க. நல்ல வாசம் அந்த வெங்காயம் வதங்கின வாசம் அடைக்கு ரொம்ப சூப்பராக வாசம் வரும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அடைனாவே ரொம்ப மொத்தமாக தான் இருக்கும். ஆனால் சில பேருக்கு மொத்தமாக இருந்தால் பிடிக்காது. நான் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அது மாதிரி செஞ்சுக்கலாம். கொஞ்சம் மெலிசாக வேணும்னாலும் ஊற்றிக்கலாம், இல்லை மொத்தமாக வேணும்னாலும் போட்டுக்கலாம். அது நம்ம விருப்பம்தான். சூப்பராக சுரக்காய் அடை ரெடி ஆகிடுச்சு. சுரக்காயில் நீர் சத்து நிறையா இருக்குது. அந்த மாதிரி நீர் சத்து நிறையா இருக்கிற சுரக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம ரெகுலராக அடை செய்வோம். அதில் இந்த சுரக்காயை போட்டு வித்தியாசமாக ஒரு நல்ல டேஸ்டான சுரக்காய் அடையை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.